அது 90களின் காலகட்டம். கடை தெருவிற்கு காய்கறிகள் வாங்க சென்றிருந்தாள் தமிழரசி. அவள் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி. தமிழரசி என்று பெற்றோர் பெயர் வைத்ததாலோ என்னவோ அவளுக்கு தன் தாய்மொழி தமிழ் மீது அதிக பற்று இருந்தது. அதன் காரணமாகவே கல்லூரியில் தமிழை தன் முதன்மை பாடமாக தேர்வு செய்திருந்தாள். அன்று விடுமுறை தினம் என்பதால் தமிழரசிதானே காய்கள் வாங்க வந்திருந்தாள். வழக்கமாக தமிழரசியின் தாயார்தான் அந்த பணியை செய்வார். கடை தெருவிற்கு அவளைப் போலவே நிறைய பேர் வீட்டு சாமான்கள் மற்றும் காய்கறிகள் வாங்க வந்திருந்தனர். ஒரு புறமாக நின்று கொண்டு தேன் மிட்டாய்களை சுவைத்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் கூட்டத்தை பார்த்தாள் தமிழரசி. அவளுக்கும் அவள் சிறுவயது ஞாபகம் வந்தது. 5 பைசாவுக்கு ஒரு தேன் மிட்டாய் தருவார்கள். அவள் அடிக்கடி இந்த மிட்டாயை கடையில் வாங்கி சாப்பிடுவது வழக்கம். இப்பொழுதும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றவே மெதுவாக சாலையை கடந்து அந்த பக்கம் சென்றாள். சட்டென தேன் மிட்டாயை சுவைத்துக் கொண்டிருந்த சிறுவர்களிடம் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அவர்கள் எல்லோரும் வேகமாக சாலையை கடந்து ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் அந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். தமிழரசியின் காதுகளுக்கு மணியோசை சத்தம் கேட்டது. அவளும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். அங்கு பெரிய கூட்டமே கூடி நின்றது. தமிழரசியின் கண்களுக்கு அந்த கூட்டத்தின் நடுவே யானை நிற்பது தெரிந்தது. வேகமாக அந்த இடத்தை அடைந்தாள். கூட்டத்தை விலக்கி சற்று உள்ளே சென்று பார்த்தாள். மணியோசை சத்தம் நன்றாக கேட்டது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது சரியாகத்தான் இருக்கிறது. யானையை பார்ப்பதற்கு முன்னே அதன் கழுத்தில் கட்டியுள்ள மணியின் ஓசை காதுகளை நிறைத்துவிட்டதே என்று மனதினுள் நினைத்து கொண்டாள் தமிழரசி. அந்த கூட்டத்தில் யானைப்பாகன் அருகே நின்று கொண்டிருந்த யானையிடம் மக்கள் அவர்களால் முடிந்த பணத்தை அதன் தும்பிக்கையில் வைக்க யானை அவர்களை ஆசீர்வாதம் செய்தது. அவளுக்கும் ஆர்வம் பிறந்தது. அவள் முன்னே சென்று யானையின தும்பிக்கையில் ₹1 நாணயத்தை வைத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். யானை புறப்பட்டது. கூட்டம் கலைய ஆரம்பித்தது. கடையில் காய்களை வாங்கியவள் மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். அச்சமயம் அவளுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. உண்மையில் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற பழமொழியின் பொருள் என்ன? வீட்டிற்கு சென்றவுடன் அவள் வைத்திருந்த தமிழ் பழமொழி புத்தகங்களை அலசி ஆராய்ந்து விடையை கண்டுபிடித்தாள். அதாவது, எந்த ஒரு விஷயமும் நடக்கும் முன்னரே சிறிய அறிகுறிகள் முன்கூட்டியே தெரியுமா? உதாரணமாக, கடலில் புயல் ஏற்படுவதற்கு முன்னர் தெரியும் மாற்றம். மற்றும் தேர்தல் வரப்போகிறது என்றால் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீது ஏற்படும் திடீர் அக்கறை. அப்பொழுதுதான் தன்னுடைய தொகுதிகளுக்கு வருகை தருவார்கள். சாலை சீரமைப்பு, தெருவிளக்கு அமைத்தல் போன்ற பணிகளை செய்வார்கள். இவ்வாறு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பழமொழியின் உள்ளர்த்தம் என்னவென்றால், பல பாவங்களை செய்து கொண்டே இருப்பவனுக்கு இறைவன் யானையின் மணியோசை முன்னே வருவது போல அவன் தவறை திருத்திக் கொள்ள யார் மூலமாவது வாய்ப்பை தருவார். அப்பொழுதும் அவன் திருந்தவில்லை எனில் யானையின் உருவத்தைப் போலவே பெரிதாக இன்னல்கள் ஏற்பட்டு துன்பப்பட நேரிடும் என்பதே இதன் உள்ளர்த்தமாகும். இந்த பழமொழியின் உண்மையான பொருளை அறிந்த பிறகு தமிழரசி திருப்தியாக உணர்ந்தாள்.